வல்ல மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். தலைப்பு: ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும். சங்கீதம் 121:2. வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கின்றன. அந்த நேரங்களில் நாம் வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள் உடைந்து போயிருப்போம். யாரிடமும் சொல்ல முடியாத சுமைகள், யாரும் புரிந்து கொள்ளாத காயங்கள், தீர்வு தெரியாத பிரச்சனைகள். அந்த நேரத்தில் நம் இருதயம் அங்காலாய்க்கும். எனக்கு உதவி எங்கே இருந்து வரும்? இந்த கேள்விக்கு ஒரு மனிதன் பதில் கண்டுபிடித்தான். அவன் சொன்னான், என் உதவி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்தே வருகிறது. என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. நாம் எல்லோரும் மனிதர்களிடமிருந்து உதவி எதிர்பார்க்கிறோம். நண்பர்கள் உதவுவார்கள் என்று நினைக்கிறோம். குடும்பம் நம்மை காப்பாற்றும் என்று நம்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அருகில் இருந்தாலும் உதவ முடியாது. சில நேரங்களில் அவர்கள் நம்மை விட்டு போகலாம். சில நேரங்களில் அவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் மனித உதவி தற்காலிகம், மனித ஆதரவும் மாறுபடும். ஆனால் ஒரு உதவி இருக்கிறது, அது ஒருபோதும் தோல்வியடையாது. அது தேவனுடைய உதவி. அவர் யார் தெரியுமா? உன்னை உருவாக்கினவர், உன் கண்ணீரை எண்ணுகிறவர், உன் சத்தத்தை கேட்கிறவர். நீ பேசாமல் இருந்தாலும் அவர் உன் இருதயத்தை புரிந்து கொள்கிறவர். வேதாகமத்தில் பார்க்கிறோம், மோசே முன் செங்கடல், பின் பார்வோனின் படை. அவன் என்ன செய்தான்? தேவனை நோக்கி பார்த்தான். அப்பொழுது கடல் இரண்டாக பிளந்தது. தானியேல் சிங்கக்கெபிக்குள் போடப்பட்டார். மனிதனால் காப்பாற்ற முடியாத நிலை. ஆனால் தேவன் சிங்கத்தின் வாயை மூடினார். தாவீது ஒரு சிறிய இளைஞன், முன் ஒரு பெரிய வீரன், கோலியாத். அவன் சொன்னான், நான் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். அவன் ஜெயித்தான். இப்போது நீங்கள் கேட்கலாம், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஏன் உதவி இன்னும் வரவில்லையே? கேளுங்கள், தேவன் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அவர் ஒருபோதும் மறந்துவிடமாட்டார். அவர் உதவி செய்வார், சரியான நேரத்தில். கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கும். முடிந்தது என்று நினைக்கும்போது வழி திறக்கும். தாமதம் மறுப்பு இல்லை. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கண்களை உயர்த்துங்கள். உங்கள் கவனத்தை தேவன் மீது வையுங்கள். என் கண்களை மலைகளுக்கு உயர்த்துகிறேன்.